ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு 2 days vlog தான் இதில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மருதாணி போட்டேங்க. இந்த ப்ரெக்னென்சி டைம்லேயே ஒரு 2 டைம் கிட்ட மருதாணி போட்டிருப்பேன். இது வந்து எங்கள் மாமியார் அரைச்சிட்டு வந்து கொடுத்தாங்க. கைக்கு கொஞ்சம் நேரம் தான் வச்சுருந்தேன். இது வந்து பக்கத்து வீட்டில் தொட்டிலே வச்ச மருந்தாணியாக, அதனால் கொஞ்சமாக பறிச்சிட்டு வந்து எங்களுக்கு அரைச்சி கொடுத்தாங்க. ஜெய்யுக்கும் கொஞ்சம் போட்டு விட்டேன். பாய் பேபிலாம் வந்து போட்டுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி குழந்தையாக இருக்கும்போது அவங்க கைக்கெல்லாம் போட்டு நம்ம அழகு பார்த்தா மட்டும்தான் உண்டு. கொஞ்ச நேரம் போட்டிருந்தான், அதுக்குள்ளே அவங்க அப்பாவோட சண்டை போடுறதுக்காக கடகடன்னு கழுவிட்டு ஓடி போயிடுச்சு. இந்த குங்குமப்பூ வந்து பார்த்திங்கன்னா 8th மந்த்தில் 9th மந்த்தில் சாப்பிட்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க. ஆக்சுவலாக இது சாப்பிட்டா கர்ப்பப்பை வந்து லூஸ் ஆகும், நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க. பட் இதில் பெரிய மித்து இருக்குங்க. குங்குமப்பூ சாப்பிட்டா குழந்தை நல்லா வெள்ளையாக பிறக்கும் அப்படின்னு. எனக்கு வந்து ஆப்ரேஷன் தான். நான் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு குங்குமப்பூ சாப்பிட்டேன். ஸோ இதுக்கெல்லாம் பாரபட்சம்லாம் பார்க்கக்கூடாது இல்லையா, அதனால இந்த குழந்தைக்கும் வாங்கி கொடுத்தாங்க. அதனால் காலையிலையும் நைட்டும் நல்லா ஒரு கிளாஸ் பாலில் வந்து ஒரு 10 பூக்கிட்ட போட்டு குங்குமப்பூ வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். நார்மல் டெலிவரி செக்ஷன் இருந்தாலும் என்னோடய மன திருப்திக்காக தான் வந்து குங்குமப்பூ சாப்பிட்டுட்ருக்கோம். ஃபஸ்ட்டு குடிக்கிறதுனால எங்கள் மாமியார் வந்து கொஞ்சம் பாலில் ஆற்றி கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே. ஸோ சண்டே காலையில் லேட்டாக தான் எழுந்தோமே. மீஷோவில் தான் வந்து நான் கொஞ்சம் பேபிக்கான திங்ஸ்லாம் வந்துமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட கோடு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு ஃபீடிங் பில்லோ தான். கண்டிப்பாக இப்போ செக்ஷன் ஃபேமிலி பிளானிங்லாம் பண்ணுறதுனால இடுப்பு எலும்பு உடஞ்சே போயிடும். ஏன்னா எனக்கு இந்த ப்ரெக்னென்சி அப்போது பயங்கரமான இடுப்பு வலிலாம் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபீடிங் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பில்லோ வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து 250 தான். நம்ம எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி திரும்ப அந்த உள்ளே இருக்கிற ஸ்பான்ச்லாம் வந்து எடுத்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. இதோட ப்ரைஸுக்கு வந்து நல்லா கிளாத் வந்து காட்டன் கிளாத்தாக இருந்ததுனால ரிவ்யூஸும் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் க்ரை ஆப்லேயும் பார்த்தேன், பட் ரேட் ரொம்ப அதிகமாக இருந்தது. இதெல்லாம் கொஞ்ச நாள் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பேபிக்கு வந்து தலை கூட இதெல்லாம் வச்சுக்கலாம். அதனால நான் அதிகமாக ப்ரைஸ் போட்டு எதுவுமே வாங்கலை. இது கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸாக இருந்துச்சு. அதே மாதிரி ரிவ்யூஸ்லாம் நல்லா இருந்ததுனால இது நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு ஜெய்யுக்கு வந்து தேவைப்படலை ஆக்சுவலாக. இந்த மாதிரி ஃபீடிங் பில்லோலாம் இடுப்பு வலிலாம் எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த பேபிக்கு 9th மந்த் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பயங்கரமான இடுப்பு வலியாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் ஒரு ப்ரிகாஷனுக்காக எல்லாமே ரெடியாக வாங்கி வச்சுக்கிறது. காலையில் சிம்பிளாக பூண்டு கஞ்சி தான் வச்சு சாப்பிட்டோம். மதியானத்துக்கு மட்டன் சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் மட்டன் குழம்புக்காக ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஹாட் ஸ்டாரில் வந்து பார்த்திங்கன்னா குட் ஒய்ஃப் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸு கிட்டத்தட்ட ஒரு 4 hours ஓடுனுச்சு. அதை அப்படியே ஆன் பண்ணிவிட்டு நான் கிச்சனில் சமையல் வேலையெல்லாம் முடித்தேன். என்ற வீட்டுக்காரும் சிக்கனு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளிலாம் வாங்கிட்டு வந்துட்டாரா. ஸோ அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு வச்சுட்டேன். எனக்கு சண்டே மட்டும்தான் நான் சமைக்கிற நேரம், மற்றபடிலாம் எங்கள் மாமியார் வந்து சமைச்சிருவாங்க. ஆனால் சண்டே மட்டும் சமைச்சிட்டு அந்த மதிய நேரத்தில் படுத்தேன்னா ஈவினிங் எழுந்ததுக்குள்ளே போதும்னு ஆகிடுது. அந்த பேக் பெயின் ஃபுல்லாக எழுந்து நடக்கவே முடியல. வெயிட்டு கூட்டுறதுனால பார்த்திங்கன்னா நின்று ஒரு 2 hours ஆடிட நின்று சமைச்சோம் அப்படின்னா எல்லா வலியும் எனக்கு வந்துடுது. ஒரு மாதிரி ஒரு நரக வேதனையாக இருக்குது இல்லையா, அதெல்லாம் அனுபவிக்கிற ஃபீலாகவே இருக்குது. திடீர்னு தான் மட்டன் சாப்பிடணும் போல இருந்துச்சு. அதனால் ஒரு 1/2 கிலோ மட்டும் மட்டன் வாங்கிட்டு வந்தாங்க. அதில் நல்லா குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கனில் வந்து கிரேவி வச்சுக்கலாம் அப்படின்னு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போது கொஞ்சம் மஞ்சத்தூள் எண்ணெய் ஊற்றி அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்பொழுதுமே மட்டன் வாங்கினாங்க அப்படின்னா சூப்பு வந்து நான் எடுத்து வச்சுருவேன். ஜெய் வந்து சூப்பு நல்லா குடிப்பான். அதனால் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய தண்ணி ஊற்றி மட்டன் வேக வச்சு எடுத்துருவேன். அப்புறம் நிறைய பேர் உங்கள் டெலிவரி டேட் சொல்லுங்கள் அப்படின்னீங்க. நானே ரொம்ப ஆசையாக இருந்தேன். எனக்கு ஆக்சுவலாக கொடுத்த டெலிவரி டேட் டைம் பார்த்தா August 21. ஜெய்யோட பர்த்டே வந்து August 24. இந்த பாப்பாவுக்கு August 21 கொடுத்தாங்க. சரி ஆப்ரேஷன் தானே, அப்படி இப்படியா இருந்தாலும் ஒரு 24 வரைக்கும் தள்ளிடலான்னு பார்த்தேன். லாஸ்ட்டு செக்கப்பில் வந்து டெஸ்ட்டு சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா செகண்ட் ப்ரெக்னென்சி. ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி ஆப்ரேஷன் அப்படின்னா அந்த ஸ்டிச்சிங்லாம் வந்து பேபியோட வெயிட்டை வந்து தாங்காதான். ஏன்னா அந்த ஸ்டிச்சிங்லாம் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரிஸ்க் எடுக்காமல் 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம பேபி எடுத்துடணும் அப்படின்ட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிட்டு, இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து சொல்லவே இல்லையே, கடைசியில் வந்து இப்படி சொல்கிறீங்களேன்ட்டு
நானும் டாக்டர்கிட்ட கேட்டேன், என்னடா இது அப்படின்ட்டு. அவங்க வந்து இல்லை, இதுதான் 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் அட்மிட் ஆகிடுங்க. ஆப்ரேஷன் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஒரு டேட் சொல்லுவோம், அந்த டேட் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தால் பாருங்கள், அப்படி இல்லைன்னா முன்ன பின்ன 1 நாள் 2 நாள்னாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஓகே அப்படின்ட்டாங்க. எனக்கு வந்து நான் சும்மா செக்கப் தான் போயிருந்தேன். ஆனால் இவங்க டெலிவரி டேட்டே ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வீக்னு சொல்லும்போது கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. யாரெல்லாம் இந்த ஆடி மாதம் இதெல்லாம் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் பேசிக்காக இதெல்லாமே பார்க்க மாட்டேங்க. நானும் என் ஹஸ்பண்டும் இதெல்லாம் அந்தளவுக்கு ரொம்ப டீப்பாக இறங்க மாட்டோம். பட் நம்ம சுற்றி உள்ளவங்க பெரியவங்களாம் வந்து ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருப்பாங்களே அப்படிங்கிறதுக்காக நான் கேட்டேன். இப்போ ஆடி மாதமாக இருக்கே, ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு, என்ன பேசுகிறீங்க அப்படின்னாங்க டாக்டர். நான் அப்புறம் எதுவுமே சொல்ல முடியல, அப்படியே வந்துட்டேன். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிக்கு நான் நிறையா இது பண்ணேன். ஜெய் வந்து வெள்ளிக்கிழமை வந்து பிறந்தான். நார்மலாக ஊர்லலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஆம்பளை பசங்க வந்து வெள்ளிக்கிழமை பிறக்கக்கூடாது அப்படின்னு. அந்த டாக் வந்து ஒரு 2 வீக்ஸ் கிட்ட சுற்றி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்காக என்னடா அந்த பாப்பா ஆடி மாதங்கிறாங்களே அப்படின்னு ஒரு பயத்தில் தான் கேட்டேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நீ தேவையில்லாமல் இதெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்காத, என்ன இருந்தாலும் நம்ம பிள்ளை, யாரும் வளர்க்க போகிறது கிடையாது, நம்ம தான் வந்து வளர்த்தாகணும். ஸோ அதனால் மண்டையெல்லாம் போட்டு குழப்பிக்காமல் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடு, தேவையில்லாதெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத அப்படின்னாங்க. நமக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட், ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருந்தாலே எந்த பிரச்சனையும் இருக்காது. எங்கள் அம்மா வீட்டு சைடாக அந்த மாதிரி ப்ராப்ளம் கிடையாது. எங்கள் மாமியார், ஐயோ இந்த காலத்தில் போய் இதெல்லாம் பேசிகிட்டு இருப்பியா, குழந்த நல்லபடியாக வெளில வந்தால் போதும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு. அப்புறமா நானுமே ஆடின்னு யோசிச்சுட்டு இருந்தேன், போங்கடா அப்படின்னு தள்ளி விட்டாச்சு. அப்புறம் டெலிவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்துடுவாங்க. நான் வந்து 1 மாதம் நீங்கள் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படின்ட்டேன். ஏன்னா அப்போது எனக்கே தெரியும், அப்போ நம்ம பேயாக மாறுற மாதங்கள் எல்லாமே குழந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்ப கூட தெரியாது, வெளியில் வந்தால் தான் தெரியும். ஒரு பெட்டு வந்து கொஞ்சம் கசங்கி இருந்தால் கூட நமக்கு பயங்கர டென்ஷனாக இருக்கும். ரொம்ப வந்து நான் பார்ப்பேன் அந்த குழந்த, இந்த சத்தம், அவனை தூங்க வைக்கிறது, ஃபீட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஜெய்யிக்கு வந்து நான் பார்த்தேன். ஸோ அம்மா வந்து என்ன தான் மாமியார் நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாலும் அந்த பிளேஸில் வந்து அம்மாவை விட வேறு யாருமே நம்மளை டேக் கேர் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால் அம்மா வந்து 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்துடுறேன். அப்புறம் வந்து ஒரு மாதம் இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போகிறேன்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கே தெரியும், நான் வந்து அப்போ பயங்கர ஒரு உச்ச நிலைமையில் இருக்கிறதுனால எனக்கு கூட யாராவது ஆள் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் அம்மா வந்துடுறேன்ட்டாங்க. எனக்கு டெலிவரி அப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஹாஸ்பிட்டலும் ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால ஹஸ்பண்டும் பார்த்துப்பாங்க. ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 7 இயர்ஸ் கேப்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நான் ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியில் என்னோடய பாடி எப்படி இருந்ததே எனக்கு மறந்து போயிடுச்சு. ஒவ்வொருத்தவங்கள்ட்ட நான் கேட்டு தான் இப்போலாம் இருக்குமாம்மா, உனக்கு இப்போலாம் இருந்துச்சா, இதெல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போலாம் அடிக்கடி யோசிக்கிறேன், கடவுளே, நான் இதை வந்து நம்ம முன்னாடியே பிளான் பண்ணியிருக்கலாமோ, இப்போ வந்து இவ்வளோ இயர்ஸ் கேப் ஆகிடுச்சு அப்படின்னு. இதெல்லாம் கேட்கும்போது எங்கள் வீட்டுக்காரர் என்னை திட்டிகிட்டே தான் இருப்பார். அப்போவே உன்கிட்ட சொன்னேன், நீ கேட்டியா? அப்போ நமக்கு தெரியல, ஒன்று போதும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடவுள் வந்து இப்படி ஒரு ட்விஸ்ட்டை வந்து நமக்கு கொடுப்பாரு அப்படிங்கிறது தெரியாதுல்ல. ஸோ வேணான்னு நினச்சோம். பிளான் பண்ணாமல் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும்போது அது ரொம்ப ப்ரீசியஸ் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஸோ அதனால் எதுவும் எங்களுக்கு வந்து வேறு வாய்ப்பெல்லாம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக அந்த பேபியை நல்லபடியாக வளர்த்து தான் ஆகணும். இந்த ப்ரெக்னென்சி எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிடுச்சுங்க. எப்படி இவ்வளோ நாள் ஓடினதுனே தெரில. வாரம் இப்போ தான் சண்டே ஆகிற மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே அடுத்த சண்டே வந்துடுது. கடகடன்னு 9 மாதம் வரைக்கும் தள்ளியாச்சு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வீக்ஸோ 2 வீக்ஸோ மட்டும்தான் நம்ம வயிற்றுக்குள்ளே குட்டி பாப்பா இருக்கும். அதுக்கப்புறம் பாப்பா வெளில வந்தோடனே வீட்லேருந்து எல்லாருமே பயங்கர பிஸி ஆகிடுவோம். எல்லாரோட ரொட்டீனும் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஹாப்பியாக எங்களோட பேபியை வெல்கம் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க. பாய்.